அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனுடைய உறுப்புகள் எங்கெங்கு எது எது வைக்கப்பட வேண்டுமோ அது அங்கங்கே வைக்கப்பட்டது அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான கைரேகைகள். ஒருவருடைய கைரேகையை போன்று மற்றொருவருக்கு இருக்காது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதற்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுக்கும் இதற்கு அப்புறம் வருகின்ற வருங்காலத்தில் வரப்போகும் மனிதர்களுக்கும் கூட ஒருவரை போன்று மற்றொருவருக்கு கைரேகை என்பது இல்லை. தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கைரேகைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதே போன்று கண்ணில் இருக்கிற ரேகைகள், எல்லா மனிதனுக்கும் தனித்தனியான ரேகைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு டிஎன்ஏ, ஒரு மனிதனை போன்று மற்றொரு டிஎன்ஏ இருக்காது. இப்படியாக அல்லாஹ் மனிதனை சீராக சரியாக படைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு கவல உணவை தன்னுடைய வாய்க்கு அருகே கொண்டு செல்வானேயானால் அந்த உணவு இவனுடைய உடலுக்கு சேருமா சேராதா என்பதனை மூக்கு சுவாசித்து அந்த தகவலை மூளைக்கு அனுப்பிவிடும். ஒருவேளை அந்த உணவு கெட்டு போயிருந்தால் அவனுடைய நாக்கு அதனை சொல்வதற்கு முன்னால் மூக்கு சொல்லிவிடும், இந்த உணவை நீ சாப்பிடாதே, இது உன்னுடைய உடலுக்கு உகந்ததல்ல என்று சொல்லிவிடும். இப்ப மனிதன் அதை சாப்பிட சுவாசிக்கிற போதே அதை கண்டுபிடித்து விடுவான், இது கெட்டு போயிருக்கிறது என்று. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மனிதனுடைய மூக்கை காது இருக்கிற இடத்திலும், காது இருக்க வேண்டிய இடத்தில் மூக்கை வைத்து படைத்திருந்தால் என்னவாகி இருக்கும்? அல்லாஹ்தானே மனிதனை படைத்தான், எப்படி வேண்டுமானாலும் படைத்திருக்கலாமே. ஒருவேளை அப்படி படைத்திருந்தால் என்னவாகும்? ஒரு கவல உணவை முதலில் மூக்கின் அருகே கொண்டு செல்ல வேண்டும். முதல்ல அது என்னன்னு முகர்ந்து பார்க்கணும், பின்பு அதை வாயின் பக்கம் கொண்டு வர வேண்டும். இது எவ்வளவு சிக்கலான விஷயம். ஆகவே மனிதனை அந்தந்த உடல் உறுப்புகள் எங்கெங்கு இருக்க வேண்டுமோ அங்கங்கு வைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். யார் யாருக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எல்லாம் படைத்திருக்கிறான். மனிதர்களிடத்தில் சில குறைகள் இருக்கலாம். சிலருக்கு பிறப்பின் போதே சில உறுப்புகள் அல்லாஹ் சில குறைபாடோடு படைத்திருக்கலாம். ஆனால் மனிதனை அல்லாஹ் அழகாக படைத்திருக்கிறான், சீராக படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உணர்வுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். மனிதர்களுக்கு உணர்வுகள் சில நேரம் சந்தோஷமாக, சில நேரம் துக்கமாக, கவலையாக, மகிழ்ச்சியாக, இப்படி மனிதனுக்குள்ளாக உணர்வுகளை கொடுத்திருக்கிறான். மருத்துவர்கள் சொல்வார்கள், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். அதிகமாக சந்தோஷமாக இருந்தால் முகத்தில் அந்த இளமை போகாமல் அப்படியே இருக்கும் என்று சொல்வார்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்தால் மனிதனுடைய இளமை அப்படியே தங்கிவிடும் என்பார்கள். சிலரை நாம் பார்க்கலாம், 40 வயசு 50 வயசு ஆன போதிலும் கூட அந்த இளமை அவருடைய முகத்திலிருந்து நீங்காமல் இருக்கும். சிலரை நாம் பார்க்கலாம், வெறும் 30 வயசாயிருக்கும், ஆனால் வயதான தோற்றத்தை உடையவராக இருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா, அதிகமாக கவலை கொள்ளுகிற போது மனிதனுடைய உடலுடைய தோற்றம் மாறுபடுகிறது. அவனுடைய உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இளமையை இழக்கிறது. அதனால்தான் சொல்லுவார்கள், கவலை அதிகமாக படுவதினால் முடி கொட்டும், முகத்தினுடைய அந்த இளமை போய் வயதான தோற்றம் சுருக்கம் ஏற்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. அப்படி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உடலில் இருக்கிற உறுப்புகள் சீராக இயங்காது. அப்படி சீராக இயங்கவில்லை என்று சொன்னால் எல்லா உறுப்புகளும் பாதிப்பு ஏற்படும். அப்படி ஏற்படுகிற போது ஒவ்வொரு நோயாக வந்து கொண்டே இருக்கும். மருத்துவ உலகம் சொல்லுவார்கள், மனிதர்களுக்கு ஆகப்பெரிய நோய் என்னவென்றால் அது டிப்ரெஷன், மன அழுத்தம், கவலைதான் ஆகப்பெரிய நோய். உலகத்தில் எத்தனையோ நோய் இருக்கிறது, ஆனால் ஆகப்பெரிய நோய் கவலைதான். ஏனென்றால் அந்த கவலை ஒரு மனிதனை சூழ்ந்து கொண்டால் அவனுக்கு ஒவ்வொரு நோயாக அடுத்தடுத்து வர ஆரம்பித்து விடும். மனிதன் முடிந்து போய்விடுகிறான் கவலை கொள்வதினால். அது ஆகப்பெரிய நோய் இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மனிதர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். கவலையை 2 விதமாக பிரிக்கலாம். குர்ஆனும் ஹதீஸும் கவலை என்கிற இந்த உணர்வை குறித்து என்ன சொல்கிறது? இது ஆகுமானதா, தேவையானதா, எந்தெந்த விஷயத்திற்கு கவலைப்பட வேண்டும், எந்தெந்த விஷயத்திற்கு கவலைப்படக்கூடாது என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. கவலை 2 வகை. ஒன்று மறுமையை குறித்து கவலைப்படுவது.
நாம் செய்துவிட்ட பாவத்தை குறித்து எண்ணி நினைத்து அதற்காக வேண்டி வருந்துவது, கவலைப்படுவது, இது ஆகுமானது, தேவையானது. ரப்பிடத்தில் நாளை என்னுடைய நிலை என்னவாகுமோ, ஆகிரத்தில் என்னுடைய நிலை என்னவாகுமோ, நான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் என்னை பிடித்து விடுவானே என்று கவலை கொள்வது, இந்த கவலை தேவையான கவலை. இதன் மூலம் வருங்காலத்தில் நாம் அந்த பாவத்தை விட்டு நாம் தவிர்த்திருப்பதற்கான வாய்ப்பை இந்த கவலை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது ஒரு கவலை இருக்கிறது, உலக ரீதியான கவலை. உலகத்தில் கடந்த கால கசப்பான நினைவுகளை குறித்து நாம் என்ன செய்வது, நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, அல்லது எதிர்காலத்தில் என்னவாகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டு இருப்பது, இது தேவையில்லாதது, பிரயோஜனம் இல்லாதது. முதல்ல சொன்ன கவலை மறுமை குறித்தான கவலை. அது அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகப்படுத்தும். இன்றைக்கு நமக்கு அந்த கவலை இல்லாமல் ஆகிவிட்டது. உலகத்தின் மீதான கவலை நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. எது இருக்கணுமோ அது இல்லை, எது தேவையில்லையோ அது இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை குறித்து நமக்கு கடந்த காலத்தில் நிகழ்ந்துவிட்ட ஒரு கசப்பான சம்பவங்களை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பது, கவலைப்பட்டு கொண்டே இருப்பது தேவையில்லாதது என்று மார்க்கம் சொல்லுது. அப்படி நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்திற்கு அவ்வளவு மதிப்பு இல்லை. நீ கவலைப்பட்டு தேங்கி நிற்பதற்கு அல்லது நீ முடங்கி போவதற்கு இந்த உலகம் அந்த அளவுக்கு ஒர்த்தானது அல்ல. இது அற்பமானது, கேவலமானது என்று ஹதீஸ் சொல்லுது. இந்த உலகத்தை அதனுடைய போக்கில் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் அதற்கான உலகத்தை எப்படி படைத்திருக்கிறான்னு சொன்னா, சில நேரங்கள்ல ஏற்றங்கள் இருக்கும், சில நேரங்கள்ல இறக்கங்கள் இருக்கும். ஏற்ற இறக்கத்தோடு மேடு பள்ளத்தோடு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மேடு பள்ளங்கள் இருக்கும். எல்லா நேரத்திலும் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க மாட்டோம். சில நேரங்கள்ல தோல்விகளை சந்தித்தாக வேண்டும், சில நேரங்கள்ல சில சோதனைகளை சந்தித்தாக வேண்டும். எப்போதுமே மகிழ்ச்சியாகவே நம்முடைய வாழ்க்கை இருந்து விடாது. சில நேரங்களில் சில இழப்புகள், சில துன்பங்கள் நம்மை சேரும். என்னன்னா, எல்லாவற்றையும் கடக்கிற மன வலிமை நமக்கு இருக்கணும். ஒரு சோகம், ஒரு துன்பம், ஒரு இழப்பு வந்தவுடன் அதை நினைத்தே நாம் முடங்கிவிடக் கூடாது. டாக்டர் ஆயில் கர்னி அவர்கள் சொல்லுவார்கள், கடந்த காலத்தில் நிகழ்ந்துவிட்ட ஒரு விஷயத்தை குறித்து நிகழ்காலத்தில் நாம் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பது, கவலைப்பட்டு கொண்டே இருப்பது வருங்காலத்தில் நம்மை அடைய வேண்டிய பல விஷயங்களை தடுக்கிறது என்று சொல்வார்கள். கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை குறித்து நிகழ்காலத்தில் நம்ம கவலைப்படும் போது வருங்காலத்தை நாம் சீராக அமைக்க முடியாது, அது தேவையில்லாதது, பிரயோஜனம் இல்லாதது என்று சொல்வார்கள். ஆகவே இந்த உலகத்தில் நம்மை சோதனை அடையும். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் நிலையானது அல்ல. இந்த உலகம் நிலையானது அல்ல. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மை கொண்டுதான் இந்த காரியம் நடைபெறுகிறது, நாம் இல்லைன்னா என்னவாகும், நாம் இல்லைன்னா ஸ்தம்பிச்சு போயிடுமே, இவங்க எப்படி நாம இல்லாம இருப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நாம் இல்லாவிட்டாலும் கூட அந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும். நாம் இல்லாவிட்டாலும் கூட இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கத்தான் செய்யும். நாம் இல்லாவிட்டாலும் கூட இந்த உலகத்தில் சூரியன் மறையத்தான் செய்யும். நாம் போவதினால் யாருக்கும் எந்த இழப்பும் ஆக போவதில்லை. அந்த இடத்தை நிரப்புவதற்கு வேறொரு ஆள் வந்து விடுவார். நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்மை கொண்டு தான் இந்த காரியம் நடக்குது, நாம இல்லைன்னா ஒண்ணு நடக்காது, நாம போயிட்டோம்னா ஒண்ணு நடக்காது நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் யாருக்குமே நிலையானதல்ல. மிக உயரத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு நாள் சறுக்கி விழுந்து விடுவார்கள், கீழே இருப்பவர்கள் ஒரு நாள் மேலே செல்வார்கள். அதனால் இந்த உலகத்தில் நாம் கவலை கொள்வதற்கான, இதை குறித்தாவது நினைத்துக் கொண்டே முடங்கி போவதற்கான அவசியம் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிற போது தெரு ஓரமாக ஒரு செத்த ஆடு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது இந்த செத்த ஆட்டை விலைக்கு வாங்குவீர்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது மதிப்பு இல்லாதது, இதை யாரு காசு கொடுத்து வாங்குவா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, இதோ இந்த செத்த ஆட்டை போன்றுதான் இந்த உலகம், அதை விட கேவலமானது இந்த உலகம். நீங்க உங்களுடைய உள்ளத்தில் உலகத்தை, அதனுடைய விஷயங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த செத்த ஆட்டை விட அற்பமானது, கேவலமானது. இதற்காக வேண்டி நீங்கள் கவலைப்படுவதோ, அதற்காக வேண்டி நீங்கள் முடங்கி போவதோ அவசியமற்றது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா சூழ்நிலையிலும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இதனை போதித்து கொடுத்து கொண்டே இருந்தாங்க. எல்லா கஷ்ட காலங்களிலும், எல்லா சோதனை காலங்களிலும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எப்படி ஆறுதல் படுத்துவார்கள் என்று சொன்னால்,
இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். எப்போது சொன்னா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? யாருக்கும் தெரியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு தனியாக, எப்போதும் போகிற வழி இல்லாமல் எல்லோரும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு 100 சிகப்பு ஒட்டகங்கள் அறிவிக்கப்பட்டது. யார் ரசூலுல்லாஹ்வை உயிரோடோ அல்லது அவர்களை நீங்கள் கொலை செய்தோ பிடித்துக் கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. எல்லோரும் தேடுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு தெரியும் வரலாறு, சௌரினுடைய குகைக்குள்ளாக ரசூலுல்லாஹ் ஒளிந்திருக்கிறார்கள். எதிரிகள் சௌரினுடைய வாசல் வரைக்கும் வந்து நின்று விட்டார்கள். கீழே காலை சொறிவதற்கு குனிந்தால் கூட ரசூலுல்லாஹை பார்த்து விட முடியும். அந்த அளவுக்கு அவங்க நெருங்கி வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ், நம்ம எல்லாம் அல்லாஹ்வை நம்பி வந்திருக்கிறோமே, இப்ப நாம என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே பதில், ரசூலுல்லாஹ் பதட்டப்படல, அச்சப்படல, என்னவாகுமோன்னு பயப்படல, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை. ஏன்னா இந்த கட்டளையை சொன்னது அல்லாஹ், நீங்க ஹிஜ்ரத்துக்கு போங்கன்னு சொன்னது அல்லாஹ். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு அல்லாஹ் தான் பாதுகாப்பு கொடுப்பான். அப்ப அந்த உறுதியான ஈமான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ மஅனா லா தஹஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உதவி செய்தான். அந்த வாசல் வரைக்கும் வந்தவர்கள் அப்படியே திரும்பி சென்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீங்கன்னு சொல்ற இந்த வார்த்தை உலகத்தில் எந்த அளவு எவ்வளவு பெரிய ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் இந்த வார்த்தைக்கு ஈடாகாது. இன்றைக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நம்மை பற்றி விமர்சனம் பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க, நம்மை பற்றி குறை பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க, நம்மை பற்றி பொய் உரைப்பதற்கு ஆள் இருக்காங்க. நாம ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டு தேங்கி நிற்கிற போது தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை. இது ஆகப்பெரிய இருந்த ஆறுதலுக்குரியான வார்த்தை. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு யாரெல்லாம் துவண்டு போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சோதனையில் உள்ளாக்கப்பட்டு அவங்க கவலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. யாராவது நமக்கு வந்து ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களா, நமக்கு தட்டி கொடுத்து ஒரு வார்த்தையின் மூலம் நம்மை தேற்றி விட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் பல பேர். அவர்களுக்கு ஆகப்பெரிய ஆறுதலை கொடுக்கிற வார்த்தை இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் தான் ஆறுதலை கொடுத்தார்கள். பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இது எல்லா சூழ்நிலையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப மட்டுமல்ல, பின்னால் வருகின்ற காலங்களில், போரினுடைய காலங்களில், பத்ருடைய காலத்திலே, அடுத்து மக்காவினுடைய வெற்றியினுடைய சமயத்திலே, எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இது. பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற இந்த வார்த்தை. கனிமானவர்களே, கவலை என்பது கரையானை போன்று மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது, கரைச்சி விடுகிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று விடாமல் அப்படியே தேங்கி விடுகிறான். எதையாவது குறித்து நினைத்துக் கொண்டே, எதையாவது குறித்து கவலைப்பட்டு கொண்டே, கசப்பான விஷயங்களை யோசித்துக் கொண்டே என்ன செய்து விடுகிறான்? அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்க மறந்து விடுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் பல சமயங்கள்ல இந்த துவாவை தொடர்ச்சியாக கேட்டார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த துவா கேட்பாங்க. என்ன துவா இது? யா அல்லாஹ், மன அயர்வை விட்டும், சோகத்தை விட்டும், கவலையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் பல சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பெர்சனல் விஷயமாக தங்களுடைய மனைவி, பாசத்திற்கும் அன்பிற்குரிய மனைவி, ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா அம்மையாரை போன்று யாரையுமே பிடிக்காது, அந்த அளவுக்கு அன்புக்குரிய மனைவி மரணித்து போனார்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தொடர் சோதனைகள். தன்னை இத்தனை நாள் வரைக்கும் காத்து கொண்டு பாதுகாவலாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதே சமயத்தில் தாயிஃபிலே அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு சென்றார்கள். அந்த தாயிஃப் மக்கள் கல்லால் அடித்த ரசூலுல்லாஹ்வை அங்கே அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஒரு சோதனைக்கு பின்னால் ஒரு சோதனை, ஒரு கவலைக்கு பின்னால் அடுத்த கவலை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலேயே ஆமுல் ஹுசுன், நம்ம பல தடவை சொல்லியிருப்போம், ரசூலுல்லாஹ் அந்த வருடம் கவலைக்குரிய வருடம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தொடர் சோதனைகள் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்மத்தினுடைய தலைவர். அவர்கள் கவலையில் இப்படி முடங்கி போனால் அது இந்த உம்மத்து முடங்கி போனதாக ஆகிவிடுமே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யணும்? உத்வேகப்படுத்தணும், ரசூலுல்லாஹ்வுக்கு புத்துணர்ச்சி தரணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? முதல்ல சூரத்துல் யூசுப் இறக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சூரத்துல் யூசுஃபை இறக்கினான். ஏன் இறக்கினான்?
சூரத்துல் யூசுஃபில் யூசுப் நபியினுடைய வரலாறு சொல்லப்படும். எல்லா நபிமார்களும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் தான். ஆனா யூசுப் நபி அவங்க தன்னுடைய சிறு பிரயாணத்திலிருந்தே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் கடந்து வந்தாங்க யூசுப் நபி. எந்த அளவுக்குன்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தங்களுடைய சகோதரர்களால நோவினைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு பாலங்கிணற்றில் கொண்டு போய் அப்படியே தூக்கி வீசப்பட்டார்கள். அதிலிருந்து சந்தையில அடிமையாக விற்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் கைதியாக சிறையில அடைக்கப்பட்டார்கள். பல ஆண்டுகளாக சிறையில இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டமாக பல்வேறு சோதனைக்கு பின்னால் யூசுப் நபி எகிப்தினுடைய மன்னராக ஆனார்கள். அல்லாஹ் இந்த வரலாற்றை எதுக்கு அந்த நேரத்துல சொல்றான்னா, யூசுப் நபியினுடைய வரலாறை பாருங்கள், அவங்க எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சோதனைக்கெல்லாம் பின்னால அவங்க உறுதியாக இருந்ததனுடைய வெளிப்பாடு என்னவாகுது? அந்த நாட்டிற்கு அவர்கள் மன்னராக ஆக்கப்பட்டார்கள். நபியே, நீங்க இதுல இருந்து படிப்பினை எடுத்துக்கங்க. அழகிய வரலாறு, இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை எடுத்துக்கங்க. நீங்க கவலையில துவண்டு போய் விடாதீங்க, இப்படி நீங்கள் முடங்கி போய் விடாதீங்க என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். பிறகு என்ன செய்கிறான்? மெஹராஜுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். நபியை வாருங்கள், என்னை வந்து பாருங்கள், உங்களுடைய கவலைக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும், உங்களுடைய இழப்புக்கு இது ஒரு மருந்தாக இருக்கும், என்னை வந்து சந்தித்து விட்டு செல்லுங்கள். அழைப்பு கொடுக்கிறான். அந்த வருடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சென்று மெஹராஜிலே அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். ஆகவே கவலையிலே துவண்டு விடுகிற விஷயம் என்பது மனிதனை ஒரு கரையான் ஒரு மரத்தை அரிப்பதை போன்று அவனுடைய வாழ்க்கையை அரித்துவிடும். இன்றைக்கு நமக்கு ஆகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? பிறர் நம்மை குறித்து என்ன பேசி விடுவார்களோ, பிறர் நம்மை குறித்து என்ன விமர்சனம் செய்து விடுவார்களோ, அவர் என்னை பற்றி அப்படி சொல்லிவிட்டார், இவர் என்னை பற்றி இப்படி சொல்லிவிட்டார் என்கிற கவலை தான் நமக்கு ஆகப்பெரிய கவலை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பொய்யான விமர்சனங்களை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். உங்களை குறித்து ஆதாரமற்ற பொய்கள் பேசுகிற போது உங்கள் வளர்ச்சி பொறுக்காமல் உங்கள் மீதான பொறாமையில் தான் அவர்கள் அப்படி செய்யறாங்க. ஒரு கவிஞர் சொல்லுவாரு, உங்களை பற்றி விமர்சனம் செய்பவர்கள், உங்களை குறித்து பொய்யான விஷயங்களை பரப்புவர்கள், அப்படி பரப்புவதினால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன நிஅமத்தை அருட்கொடையை கொடுத்திருக்கிறானோ அந்த அருட்கொடையை அவர்கள் அல்லாஹ் பிடுங்கி கொண்டு போவதில்லை. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கிறான், உங்களுக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான், உங்களுக்குன்னு சில நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். அதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியல. அதை பார்க்கிற போது அவர்களுக்கு சில வயிற்றுச்சல் ஏற்படுது. எப்படி இவன் மட்டும் உயர்ந்து கொண்டே போறான், இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாமே கிடைக்குது என்று அவர்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை பார்த்து என்ன செய்யறாங்க? பொறாமைப்படுகிறார்கள். அதனால் அல்லாஹ் உங்களுடைய அருட்கொடைகளை பிடுங்கி கொண்டு போவதில்லை. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு கவிஞர் சொல்வார். ஆகவே பிறர் நம்மை குறித்து என்ன விமர்சனம் சொல்றாங்க, பிறர் நம்மை குறித்து என்ன பேசுறாங்க என்பதனை நாம் காது கொடுத்து கேட்போமே, ஆனால் நாம் அதற்கு செவிசாய்க்க வேண்டும், அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பொய்யான விமர்சனமே உங்கள் மீது செய்யப்படுது, சொல்லப்படுது. தொடர்ச்சியாக நம்முடைய வேலைகளை பார்த்துவிட்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு படியாக உயர்ந்து கொண்டு போகிறோம். இந்த நேரத்தில் நம்மை யாராவது ஒன்று சொல்லுகிற போது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம். நீ பாத்தியா நான் அப்படி செஞ்சனா, என்ன ஆதாரம் இருக்கு, ஏன் இப்படி என்ன இடத்துல பொய்ய சொல்ற, இப்படி நம்முடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மை பற்றி யாரு பொய்யான விமர்சனம் சொல்றாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுதான் அவர்களுக்கும் தேவை. அதனால தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். நீங்கள் வளர்வது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அப்ப பிறருடைய விமர்சனத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் அதிகமாக கவலை கொள்வது இதுதான். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் நடக்கிறது. உஹது போரின் போது நமக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு தோல்வி. பத்ர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது, உஹது மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது. 70 சஹாபாக்களுக்கு மேலாக ஷஹீதானார்கள். பெரிய பெரிய ஹம்சா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதானார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம், கிட்டத்தட்ட பத்ர் 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்து இருக்கு, ஆனால் 200 கிலோமீட்டர் தள்ளி போய் பத்ரிலே வென்று விட்டு வந்தார்கள். உஹது மதீனாவுடைய எல்லைக்குள்ளாகத்தான் இருக்கு, ஆனா இதில் தோல்வியுற்றார்கள். சஹாபாக்கள் சில நினைச்சாங்க, ஒருவேளை நம்ம ஊரை விட்டு வெளியே போய் போர் செஞ்சாதான் ஜெயிப்போமோ என்னமோ அப்படி எல்லாம் நினைச்சாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் நினைத்தார்கள், உஹது போரை பார்க்கிற போதெல்லாம் கவலை கொண்டார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற அதே மதீனாவில் தானே உஹதும் இருக்குது. அப்ப அந்த உஹது மலையை பார்க்கிற போதெல்லாம் சஹாபாக்கள் சிலர் கவலைப்பட்டார்கள், நாம் இந்த போரிலே தோல்வியுற்று விட்டோமே. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கலாம். என்ன வசனம்?
வலா தஹினு, நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல. வலா தஹசனு வலா தஹசனு, நீங்கள் துக்கப்படணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க உயர்ந்தவர்கள், நீங்க முஃமின்களாக இருந்தீங்கன்னா நீங்க தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்தை இறக்கி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை அல்லது ஒரு நபரை பிரியப்பட்டால் இப்திலாஹும், அவர்களுக்கு அல்லாஹ் சோதனை மேல் சோதனை கொடுத்து கொண்டே இருப்பான். ஏதாவது கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படி கஷ்டங்களை கொடுக்கிறாங்கன்னா நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது கரிசனத்தை காட்டுகிறான் என்று பொருள், உங்களை அல்லாஹ் கண்டு கொள்கிறான் என்று பொருள். பின்பு அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சி, ஃபமன் ரலிய ஃபலஹு ரிலா, அந்த சோதனைகளை பொருந்தி கொண்டு யார் அதனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்குது. ஃபமன் சுகித, யார் கோபப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு என்னை விட்டு ஆள் இல்லையா, எனக்கே எல்லா சோதனையும் கொடுக்கணுமா, எனக்கே எல்லா பிரச்சனைகளையும் கொடுக்கணுமா என்று யாராவது அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டால் ஃபலஹு ஷுஹுத், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவரும் ஆளாகி விடுகிறார் என்று சொன்னார்கள். நபிமார்களுக்கு சோதனை வந்திருக்கிறது, சஹாபாக்களுக்கு சோதனை வந்திருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனை வந்திருக்கிறது. மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பதின் மூலம் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கான சில தண்டனைகளை அல்லாஹ் குறைத்து விடுகிறான். நாம் ஒரு புகாரியினுடைய ஹதீஸை சில 2-3 நாட்களுக்கு முன்னால் ஃபஜ்ருடைய நேரத்தில் நாம் வாசித்தோம். என்னன்னா, அல்லாஹ் சிலருடைய தண்டனைக்கான ஒரு பரிகாரத்தை உலகத்திலேயே கொடுக்க நாடிட்டான்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே சில சோதனைகளை, பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்படி கொடுப்பதின் மூலம் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை உலகத்திலேயே மன்னிச்சுதான் அர்த்தம். உலகத்தில் பாவம் செய்கிற சிலருக்கு அல்லாஹ் உலகத்தில் எந்த பிரச்சனையும் தரலன்னு சொன்னா, நாம சிலரை பார்க்கிறோம், பெரிய பெரிய பாவம் எல்லாம் செய்யறாரு, ஆனா நல்லா தானே இருக்கிறாரு நாம நினைக்கிறோம். ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி உலகத்தில் அவர் செய்கிற பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் உலகத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய கோபத்தின் ஆளாகி இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கனிமானவர்களே, அப்ப எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற எண்ணம் இருந்தால் எந்த கவலையாக இருந்தாலும் நாம் மீண்டு வர முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு போரில் இருந்து சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் மீண்டு வந்துட்டாங்க, ஊருக்கு வந்தாச்சு. எல்லோரும் சோர்வாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரு மரத்தினுடைய நிழலுக்கீழாக போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம். ரசூலுல்லாஹும் ஒரு மரத்துக்கு கீழே போய் என்ன செய்யறாங்க, தங்களுடைய வாளை தொங்க விட்டு விட்டு மரத்துக்கு கீழே நிழல்ல படுத்து உறங்கி விட்டார்கள். இப்ப ஒரு நபர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் தொங்க விட்டு இருந்த அந்த வாளை கையில் எடுத்து ரசூலுல்லாஹ்வை முன்னால் வாளை காட்டி சொல்றாரு, மை யம்னவுக மின்னி யா முஹம்மது, முஹம்மதே என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்ற போவது யார்? அவர் எப்படி கேட்கிறாருன்னா, இந்த ஒரு சூழலுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். நீ அசந்த நேரத்தில் உங்களை நான் தாக்குவதற்காக வேண்டி காத்து கொண்டிருந்தேன். இப்போது வசமாக நீங்க சிக்கிக் கொண்டீங்க. என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்ற போவது யார் என்று அவர் கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருசா எந்த பதிலும் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் எந்த பயமும் இல்லை, எந்த சலனமும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் என்கிற வார்த்தை உள்ளத்திலிருந்து சொன்னார்கள். உடனேயே அவனுடைய கரங்கள் நடுக்கத்தை காணுகிறது. அப்படியே நடுங்கி வாளை கீழே போட்டு விடுகிறான். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த வாளை கையில் எடுத்து விட்டு அதே கேள்வியை கேட்கிறாங்க, மை யம்னவுக மின்னி, என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்ற போவது யாருன்னு கேட்டவுடன் அந்த மனிதர் சொல்றாரு, உங்களை தவிர யாரும் என்னை காப்பாற்ற முடியாது நபியே என்று சொன்னார். அந்த மனிதர் பின்பு அவருடைய கூட்டத்தார்களிடத்துல சென்று அந்த கூட்டத்தார்களே இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுதியான ஈமான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், உன்னிடத்திலிருந்து என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்கிற அந்த பதில் எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தை கொடுக்கும். அல்லாஹ்வின் மீது நாம் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தோமையானால் நம்மை எதிர்ப்பவர்கள், எதிரிகள் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை கொடுக்கிறான். நாம் பெருசா ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்கிற இந்த ஒரு வார்த்தை போதும். அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை கொடுத்து விடுகிறான். ஓ, ஒருவேளை அவன் பக்கம் அல்லாஹ் இருக்கிறானோ, அவர்களை நாம் ஏதாவது பகைத்துக் கொண்டால் தண்டனை நம்மின் பக்கம் திரிந்து விடுமோ என்கிற பயம் அவனுக்கு அங்கே ஏற்பட்டு விடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதமான சகல விஷயங்களையும் கொடுத்திருக்கிறான். ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நமக்கு எல்லா நியமத்துகளையும் கொடுத்திருக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் போதும் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சர்பிஹி முஆஃபன் ஃபி ஸஹதிஹி இந்த கூத்து யௌமிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் காலையில்
அதிகாலையில் கண் விழிக்கிற போது, ஆமினன் ஃபி சர்பிஹி, அவரை சார்ந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சலாமத்தாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் முதல் விஷயம். இரண்டாவது, முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, உடல் ஆரோக்கியத்தோடு அவர் காலை அதிகாலையில் விழிக்கிறார் என்று சொன்னால் இரண்டாவது. மூன்றாவது சொன்னாங்க, இந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைக்கு அவருக்கு தேவையான உணவு அவரிடத்தில் இருந்தால் ஃபகன்னமா ஹீஸத் லஹு துன்யா, உலகம் அவருடைய கையில் சுருட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. இந்த மூணு விஷயம். ஒண்ணு, உங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, உங்களுக்கு வீடு இருக்கு. இரண்டாவது, மஆஃபன் ஃபி ஜஸதிஹி, உங்களுடைய ஆரோக்கியம் உங்களிடத்தில் இருக்குது, உங்களால் நடக்க முடிகிறது, நிம்மதியாக தூங்க முடிகிறது, எல்லாம் ஆரோக்கியமும் இருக்கு. மூணாவது, அன்னைக்கு தேவையான உணவு உங்களிடத்தில் இருந்தா நீங்க எதை குறித்து கவலைப்படணும்? உலகத்தில் உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலம் கேட்கிறாங்க, உலகமே உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம அற்பமான விஷயத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரொம்ப மலிவான விஷயத்துக்கு கவலைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா அது நமக்கு மீண்டும் கிடைச்சிடும், அந்த அளவுக்கு அது அவ்வளவுதான் ஒர்த். அதுக்கு அவ்வளவு மலிவான விஷயத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே சமயத்துல ஈடு செய்ய முடியாத சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறோம். அது ஆரோக்கியம், அது எதை கொண்டுமே ஈடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை குறித்து நாம் நினைக்கிறதே இல்லை. நம்முடைய நாவுக்கு பகரமாக ஒருவர் உகது மலை அளவுக்கு தங்கத்தை நான் தருகிறேன் என்று விலை பேசினால் நாம் அதை கொடுத்துருவோமா? அல்லது நம்முடைய காது, ஒரு காதுக்கு பகரமாக மாட மாளிகைகளை நான் தருகிறேன், உன்னுடைய ஒரு காதை அறுத்து கொடுன்னு கேட்டா கொடுத்து விடுவோமா? இப்ப நாம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறான், அந்த நாவில் பேச்சை கொடுத்திருக்கிறான். சிலருக்கு நாவு இருக்கும் ஆனா பேச முடியாது, காது கொடுக்கும் ஆனா செவி இருக்காது. இப்ப நாவை கொடுத்து அதில் பேச்சை கொடுத்திருக்கிறான், செவியை கொடுத்து காதை கொடுத்து அதில் செவியை கொடுத்திருக்கிறான், கண்ணை கொடுத்திருக்கிறான், கண்ணில் ஒளியை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நம்மால் நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற முடிகிறது. அதனால தான் அடிக்கடி இந்த துவாவை கேட்க வேண்டும். நம்முடைய கடைசி நேரம் வரைக்கும் நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்கிற அளவுக்கு சக்தியை கூடியாள்தான் கேட்கணும். ஏன்னா நம்முடைய தேவைக்காக வேண்டி அர்த்தவிடத்துல நிற்கிற அந்த விஷயம் ஆக மோசமான சோதனை. நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக வேண்டி அடுத்தவருடைய உதவியை நாடி நிற்பது என்பது ஆகப்பெரிய சோதனை. அதனால்தான் நம்முடைய கடைசி நேரம் வரைக்கும் நம்முடைய ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது ஆகப்பெரிய கிருபை. அவருடைய கடைசி நேரம் வரைக்கும் அவர் யாருக்கும் பாரமாக இல்லை என்று சொன்னால் அதை விட பெரிய நியமத் எதுவுமே இல்லை. கண்ணியமானவர்களே, நாம் இல்லாததை நினைத்து 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 இருப்பதை இழந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. எங்கெல்லாம் மனிதன் துவண்டு விடுகிறானோ அங்கெல்லாம் அவன் குர்ஆனை எடுத்து வாசித்தால் அவனுக்கு ஊக்கமளிக்கிற வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. மனிதன் அதையெல்லாம் மறந்துவிட்டு அதையெல்லாம் அவன் நினைவில் கொள்ளாமல் மறுமை குறித்தான கவலை இல்லாமல் உலகத்தை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய கடைசி நேரம் வரைக்கும் நமக்கான தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்கிற அளவுக்கான கூவத்தை, சக்தியை எல்லாம் நமக்கு தருவானாக. நம்முடைய மரணிக்கின்ற சமயத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிய வண்ணமாக மரணிக்கின்ற நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதக்குரிய ஜமாத்தார்களே, நம்முடைய முஹல்லாவை சேர்ந்த